சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் அதாவது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாக்டவுன் பீரியடில் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டாக்டர் ட்ரஸ்ட் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். அதாவது வந்து நம்மளுடைய சுகர் லெவலில் வந்து எப்படி இருக்குங்கிறத இது டெஸ்ட் பண்ணுற ஒரு மிஷின். இது வந்து இதனோட டிஸ்பிளே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மீடியம், அதாவது சாப்பிட்டதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம், நார்மலாக இதுமாதிரி 3 மோடில் வந்து நம்மளோட சுகரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 செகண்ட்ஸ் வந்து இருக்கும். லார்ஜ் மெமரி 1000 மெமரி நம்ம இதை வந்து நம்மளோட பிளட் இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது. இந்த பவுச்சு, மானிட்டர், அதுக்கப்புறம் அந்த லான்செட்னா அந்த ஊசி குத்திக்கிறது, அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ஸ்ட்ரிப்பு, நம்மளோட ரத்தத்தை வந்து அந்த இதில் மானிட்டர் கொண்டு போகக்கூடிய இந்த ஸ்ட்ரிப்பு எல்லாமே இந்த பாக்ஸில் இருந்து 1 இயர் வாரண்ட்டியும் கார்டும் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இந்த மானிட்டரை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னு இப்படி தான் வரும். இப்போ நான் வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். இது வந்து டேட்டு, இது வந்து டைம் எவ்வளோ இருக்குங்கிறத காமிக்கும். இதான் வந்து மேலே இந்த லைட் எரியும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிளட்டோட ஸ்ட்ரிப்பை வந்து இங்கே தான் வைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இதுதான் லான்செட், நம்ம ஊசி குத்திக்கிற இது ஃபிட் பண்ணுறது. இதுக்குள்ளே வந்து இந்த லான்செட் ஒரு ஊசி கொடுத்துருப்பாங்க. இந்த ஊசியை நம்ம இதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து குத்திக்கிறது. ஒரு நிமிஷம் நான் இதை காமிக்கிறேன். இந்த மேலே உள்ள இதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஊசி இருக்கும். அதை வந்து இந்த லான்செட்டில் வந்து செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி எந்த ஃபிங்கரில் நீங்கள் வந்து பிளட் எடுக்க போகிறீங்களோ, இப்போ இந்த ஃபிங்கரில் பிளட் எடுக்க போகிறீங்கன்னா இதை நான் அந்த ஃபிங்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளட் எடுங்க. அதான் சேஃப்டி. மேலே கவர் போட்டு மூடிட்டேன். இந்த கீழே வந்து இது வந்து புஷ் பண்ணிங்கன்னா இந்த இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வரும் பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் இது வரணும். இதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே ஊசி வந்து நம்ம கையில் வந்து குத்தி ரத்தம் வரும். பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு கலர் வரணும். கீழே உள்ள அந்த பட்டனை இழுத்து, இந்த இது இருக்குங்களா, அந்த பால் பேனுக்கு இழுப்பான் பாருங்கள், அது மாதிரி இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டால் அந்த இது வந்து ஆரஞ்சு கலர் வரும். அதுமாதிரி இதுவும் நல்லா லாக் ஆகணும். பாருங்கள், இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆரோ மார்க்கில் லாக் ஆகணும். லாக் ஆனால் தான் ஊசி கழண்டு வராமல் இருக்கும். இந்த பிளட்டு வருது. இந்த பிளட்டை வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் நான் வைக்கிறேன். இந்த பாருங்கள், EF செக் வருது பாருங்கள். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு வந்து காட்டும். பாருங்கள், நான் ஆன் பண்ணிட்டேன். இது செக்குன்னு காமிக்கிறேன். இதுதாங்க என்னோடய பிளட்டு சுகர் டெஸ்ட். இது 147 mgயில் இருக்குது. ஹை லோ காமிக்கும். மீடியத்தில் ஜென்ரலில் நான் எடுத்திருக்கேன். எனக்கு இது வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதை பார்த்து தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.